Hi friends, நான் உங்கள் பிரசாந்த். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஷேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு பிகினர் டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு என்ட்ரு ஆக போகிறீங்க அப்படின்னா உங்களை ஒரு டெமோ கிளாஸ் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த டெமோ கிளாஸ் எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு 10 கீ பாயிண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஷேர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வாங்க கீ பாயிண்ட்ஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் யோர் அப்பியரன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்பியரன்ஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கான்ஃபிடன்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ கான்ஃபிடென்ட் என்ன அப்படின்னா உங்களோட எக்ஸ்பிரஷனை கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய வாக்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பிரஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கிளாஸ்க்குள்ளே டெமோ கிளாஸ் கொடுக்கறதுக்காக நீங்கள் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாக்லேருந்தே என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலில் நோட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸும் இல்லாமல் நம்மளுடைய ஹையர் அத்தாரிட்டிஸ் நம்மளுடைய ஜட்ஜஸும் நம்ம என்ன பண்ணுவாங்க, நோட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கிளாஸ்க்குள்ளே வாக் பண்ணும்போது பெண்ட் ஆகி பொறுமையாக நடந்தீங்க, அதுக்காக வேகமும் நடக்கூடாது. இட் ஷுட் பி ஜென்டில். ஓகேவா? ஸோ நீங்கள் பெண்டாக நடக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிஃபாகவும் நடக்கூடாது. இட் ஷுட் பி நார்மல். ஓகே? ஸோ பெண்ட் ஆகக்கூடாது, நல்லா வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ அதுக்கப்புறமேலாம் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் பசங்களுடைய ஐ கான்டாக்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒன்லி பாய்ஸ் மட்டும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, இல்லை கேர்ள்ஸ் மட்டும் ஃபேஸ் பண்ணுவீங்க. இட் ஷுட் நாட் பி லைக் தட். நீங்கள் போத் பாய்ஸையும் கேர்ள்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுடைய அட்ராக்ஷன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கும் என்னது இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுடைய லெக்சர் எல்லாருக்கும் காமனாக போகும். ஸோ இல்லைனா அது பார்ஷியாலிட்டி ஆகிடும். ஸோ அதை பண்ணாதீங்க. ஓகே? எல்லாரும் மேலேயும் என்னது ஒரு ஐ கான்டாக்ட் வைங்க. அதுக்கப்புறமேலாம் உங்களுடைய ஸ்பீக்கிங். ஸோ ஸ்பீக்கிங்னும் போது அது இட் ஷுட் பி லவுட். ஓகே? லவுடாக இருக்கணும், நாய்ஸியாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம குட் மார்னிங் சொல்கிறதுல இருந்தோம், நம்ம நம்மளுடைய க்ரீட்டிங்ஸை சொல்கிறது, அப்புறம் லெக்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ எல்லாமே என்னதுன்னா ஒரு ஜென்டலான வாய்ஸ் இருக்கணும். அதுக்காக கம்மியாக பேசக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப லவுடாகவும் நாய்ஸியாகவும் பேசக்கூடாது. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா உங்களுடைய அப்பியரன்ஸ் இன் த சென்ஸ் உங்களோட லுக். ஸோ லுக்கில் நீங்கள் ஒரு மேல் ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லை ஃபீமேல் ஸ்டாஃபாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய லுக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வேர் பண்ணுற ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பிரைட் கலர்டு ட்ரெஸ்ஸு நீங்கள் வேர் பண்ணாதீங்க. ஸோ அது உங்களுடைய அட்ராக்ஷன் ட்ரெஸ்ஸில் தான் போகுமே தவிர உங்களோட லெக்சர்ஸில் போகாது. ஓகேவா? ஸோ ஒரு பிரைட் கலர்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெட் கலர், நல்லா அடிக்கிற மாதிரி ஒரு ரெட் கலர் வேர் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபார்மலாக ஜென்டலான ஒரு ட்ரெஸ், ஒரு லைட் கலர்டு ட்ரெஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேலாம் இது விமன் ஸ்டாஃப்க்கு சொல்கிறேன். ஸோ ஜுவல்ஸ் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஜுவல்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுன்னா உங்களுடைய லெக்சர்ஸில் அட்ராக்ஷன் குறைஞ்சிடும், உங்களுடைய ஜுவல்ஸில் தான் அட்ராக்ஷன் ஏறும். ஸோ அதனால் எந்த யூஸும் கிடையாது. ஸோ நீங்கள் ஜுவல்ஸை குறைச்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக போட்டுக்கலாம், ஒரு பேங்கிள், ஒரு செயின். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிசிட்டியாக இருந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து மேல் ஸ்டாஃப்க்கு சொல்கிறேன். மேல் ஸ்டாஃப் கம்பல்சரி ஷூஸ் வேர் பண்ணுங்கள். ஷூஸ் வேர் பண்ணுங்கள், டக்குன்னு பண்ணுங்கள். அதுக்கப்புறமேலாம் நீங்கள் பியர்டு வச்சுருக்கலாம், இல்லை வைக்காமலே இருக்கலாம். பட் இட் ஷுட் பி கிளியர் கட். ஸோ கிளியர் கட்டாக இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப சிம்பிளாக தெரியும், நல்லாவும் இருக்கும் பார்க்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நீங்கள் டாப்பிக்கை சொல்லும்போதோ அடுத்து சில கீ பாயிண்ட்ஸ் எழுதும்போதோ புக்ஸை பார்க்காதீங்க. ஸோ புக்ஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாகுது அப்படின்றத உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அதை பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய டாபிக்ஸை. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக புக்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் கிளாஸ் எடுக்கும்போது. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை பை. தேங்க்யூ.